விஜய்க்கு போடலாங்க. 2 அரசியல்வாதி பார்த்தாச்சு. என்ன இருந்தாலும் காமராஜர் மாதிரி போன வருஷம் நாங்கள் மாங்காய் கட்சிக்கு ஓட்டு போட்டோங்க. அதிமுக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக வந்து சொல்கிறத செய்யலை. யார் வந்தால் எங்களுக்கு என்னப்பா கெடுக்குது? நாங்கள் செய்கிற வேலை செஞ்சுன்னு தான் இருக்க போகிறோம். இது டிவிக்கே தான் காரணம். காரணம் புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இருபத்தாறில் எந்த கட்சிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, வெற்றி வாய்ப்பு? இப்போ இருக்கிற திமுகவே ஆட்சி அமைக்குமா, இல்லை வேறு அதிமுக, இல்லை விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம், இல்லைனா நாம் தமிழர், வேறு எந்த கட்சி வாய்ப்பு இருக்குது? அதிமுக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக வந்து சொல்கிறத செய்யலை. அதனால் திமுக விட்டு அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் இப்போதைக்கு. அடுத்து பிஎம்காவும் சொல்ல முடியாது. பிஎம்காக அது எப்படின்னு இருந்து கருத்து தெரிவிக்கலாம். இப்போதைக்கு அவங்களது வேறு ஒரு குழப்பத்தில் போயிங்குது. அப்பா பிள்ளைக்கு ஒரு சண்டை சச்சரவு நடக்குது. அதனால் அது அதனுடைய இது அதுக்கப்புறமா தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு 75% அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மாற்றமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால தான் ஏடிஎம்கே தான் வரணும். நன்றி. நன்றி. டிவிக்கே தான் காரணம். காரணம் புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பழசாக இப்போ இவ்வளோ நாள் இருந்தாங்க, எதுவும் மாறல. அதனால புதுசாக யாருன்னா வரட்டும் அப்படின்னு, அவ்வளோதான். நல்ல ஒரு அரசியல்வாதியாக தேர்ந்தெடுக்கணுங்க ஐயா. அது யாருன்னு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா எவனுமே நல்லவனே கிடையாது. இப்போ 2 ஆட்சியும் சரி கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா கேட்டிங்கன்னா சமயத்துக்கு ஏற்ற மாரி உலகத்தை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஒரு குற்றவாளி எத்தனை தண்டனை கொடுக்கலாம், எத்தனை வாட்டி இப்போ மன்னிப்பு கொடுக்கலாம்? குறைஞ்சபட்சம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 தடவை. ஒரு குற்றவாளி எத்தனை தப்பு செஞ்சுக்கிறான்? ஏகப்பட்டு அவன் ஏன் விட்டு வைக்குது இந்த அரசியல்வாதிங்க? உடனே அவனுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே. இல்லை என்கவுண்டர் பண்ணு அப்படின்னு தான் எவ்வளோ ஜனம் தெரிந்தாங்க. எவ்வளோ பெண்களை கற்பழிச்சிக்கிறானுங்க. என்னங்க சொல்கிறது? எவ்வளோ பெண்களை கற்பழிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன முடிவு தெரிஞ்சிச்சிங்களா? இது வரைக்கும் தெரியல. சும்மா என்னது பேட்டுக்கு இது கொடுக்குறீங்க என்ன அதாவது என்கவுண்டர் பண்ணாத விசாரணை வச்சுக்கிறாங்க. என்ன எத்தினோடைய விசாரணை பண்ணுறது? ஒவ்வொரு குற்றவாளிக்கிட்டும் குறைஞ்சது 10 குற்றம் இருக்குது. அவனை விட்டு வச்சுட்டு வளர விட்றாங்க கவர்மெண்ட்டு. அப்படி இருக்குது இல்லையா? அரசியல் என்ன பண்ணுறாங்க? ஒரு அரசியல் இன்றைக்கி அப்பா ஒன்றுமே இல்லாத அரசியல்வாதி வரான். அவன் 5 ஆண்டில் எவ்வளோ சொத்து சேர்த்துன்னு போகிறான் சொல்ல புரியுதுங்களா? அதனால் அரசியலும் சரி கிடையாது, பொது ஜனங்களும் சரி கிடையாது. என்ன பண்ணுறது? விஜய்க்கு போடலாங்க. 2 அரசியல்வாதி பார்த்தாச்சு. என்ன இருந்தாலும் காமராஜர் மாதிரி ஒன்றும் எந்த கண்மாடியும் வரமாட்டோம். சேத்தனா எல்லாம் நக்கு பொறிக்குதுங்க எல்லாம். எந்த ஆமாங்க ஐயா. இன்னைக்கு யார் வந்தால் எங்களுக்கு என்னப்பா கெடுக்குது? நாங்கள் செய்கிற வேலை செஞ்சுன்னு தான் இருக்க போகிறோம். ஓட்டு போடுவீங்களா? யார் போடுவீங்க? யார் வந்தாலும் போட போகிறோம். உங்களுக்கு ஒரு போடணும்னு ஒரு தோணும் இல்லை? இவங்களுக்கு போடலாம், நல்லது பண்ணுவாங்க, நல்லது பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் தான் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் கூட வந்திருக்காரு. அவரும் நிறைய பெண்களுக்கு முக்கியத்துவம் தரேன்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் எதுவும் நினைக்கல. இல்லை யார் வந்தாலும் எங்களுக்கு சரிப்பா. போன வருஷம் நாங்கள் மாங்காய் கட்சிக்கு ஓட்டு போட்டோங்க. இப்போது அதுதான் போடுங்க. மாங்காய் ரெட்டலை ஒன்று தானேங்க. அதில் பொம்பளை இருந்து இறந்தது. அதனால் நாங்கள் பொம்பளைக்கு தான் ஓட்டு போடுங்க. மாங்காய் ரெட்டலை ஒன்று மாங்காய் தான் ஓட்டு போடுங்க. இப்போது நிறைய புதிய கட்சிகள் இருக்குது. ஆமாம், விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. அதில் யாருக்கு போகலான்னு இருக்கீங்க? அதில் போனோன்னா விஜயகாந்த் தான் போடுங்க. விஜயகாந்த் கட்சி. விஜயகாந்த். ஆமாம். விஜயா விஜயகாந்தா? விஜயகாந்த். விஜயகாந்த். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த கட்சிக்கு பிடிச்சிருக்குன்னு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இது நார்மலாக வந்து என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்ய முடியும். அதிமுக தான் செய்ய முடியும். நீங்கள் எப்போவுமே அதுக்கு தான்? ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. அது நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 4 மாதம் பயிர் வைக்கிறோம்.
4 20,000 ரூபாய் எங்களுக்கு கூலி ஆகுது வரப்பு சுத்தினாக்கா. அவர் வந்து அது கொடுக்கவே இல்லையே. யார்? இப்போ ஏன் அந்த திமுக அது கொடுக்கவே இல்லையா? ஏன் எதனால் கொடுக்கல? விவசாயத்துக்கு எதனால் செய்யலை அப்படின்னு ஒரு வந்து கருத்து கண்மைப்பு இருக்குது. அது வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துட்டோம். யார்? டிஎம்கே. டிஎம்கே நீங்கள் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட போகிறீங்க. ஏடிஎம்கே தான் செய்வோம் நாங்கள். ம். அவங்க வந்து எல்லா உதவியும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க செய்யலை. எதனால் செய்யலாங்க? அம்மா செஞ்ச மாதிரி ஏன் செய்யலை இவங்க? ம். தேவையில்லாத பிரச்சனைலாம் எதுக்கு எடுத்துக்கிறாங்க? அதுதான் ஒரு பிரச்சனை. மக்களுக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்க? ம். தேவையில்லாத பிரச்சனை அது நமக்கு. ம். நம்ம விவசாயம் பண்ணுறோம், ஒரு வந்து ஒரு வரப்பு சுற்றுறோம், ஒரு பாம்பு போகுது, ஒரு பூச்சி போடு கடிக்குது, இறந்துடுறாங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் போயிடுது எங்களுக்கு. ம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க? அவ்வளோதான். வந்து நம்ம விஜய் தான் வருவாப்புன்னு சொல்கிறேன் 26ல். காரணம்? அவர் வந்து புது ஆட்சி வரணுன்னு தான் ஆசைப்பட்றோம். வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து சரியில்லைன்றதால தான் அதை ஆசைப்பட்றோம். தாங்க இருக்குது. அது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் ஓட்டு போகிறதுல தான் இருக்குது. உங்கள் அபிப்பிராயம்? ஆனால் எங்கள் அபிப்பிராயம் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம்? காரணம் வந்து ஏன்னா பழைய கட்சியாக தான் இருக்குது. மாற்றி மாற்றி ஏடிஎம்கே டிஎம்கே வந்துன்னுக்குறாங்க. அதனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கள் செய்வார், அந்த செய்வாருன்னு ஒரு எல்லா ஐடியா மக்களுக்கு. அவ்வளோ.